அருமை தோழர்களே, நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று வழக்கம் போல மிகுந்த உற்சாகத்தோடு தலைநகர் சென்னைக்கு பயணம் செய்து தலைமையகத்திலே பல மணி நேரம் காத்து கிடந்து விருப்ப மனுக்களை அளித்திருக்கிறீர்கள். 6 தொகுதிதான் என்று உறுதி செய்யப்பட்ட நிலையிலும் கூட 500க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்றால் ஒரு மனுக்கு சராசரி 900 மனு. மொத்த மனுக்களின் எண்ணிக்கை 966. இன்னும் சில மனுக்கள் இணைக்கப்பட வேண்டியவை உள்ளன. இன்னும் இப்போதும் மனுக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000 மனுக்கள் என்று சொல்லலாம். 6 தொகுதிகளுக்கு 1000 மனுக்கள். ஆனால் ஒரு சிலர் 20 மனுக்கள் 30 மனுக்கள் என்றெல்லாம் கூட தன்னுடைய பெயரிலேயே தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கழித்தாலும் கூட 500க்கு மேல் வேட்பாளர்களின் எண்ணிக்கை மட்டுமே, அதாவது விருப்பமனு அளித்தவர்களின் எண்ணிக்கை மட்டுமே 500க்கு மேல் தாண்டுகிறது. சரியான புள்ளி விவரத்தை நான் முகநூலில் பதிவு செய்ய இருக்கிறேன். இன்னும் வந்து கொண்டிருப்பதா? உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், நாளை வேட்புமனு தாக்கல் 12ஆம் தேதி. விறுவிறு என்று காலம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு என்றால் ஏப்ரல் 4ஆம் தேதியோடு பிரச்சாரம் முடிகிறது. நமக்கான சின்னம் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. தேர்தலை நாம் வெற்றிகரமாக சந்திக்க வேண்டும். ஆகவேதான் விருப்ப மனுக்கள் அளித்தவர்களை 2 நாள் அல்லது 3 நாள் என நேர்காணலில் அழைத்து பேசுவதற்கு காலம் நமக்கு போதிய அளவில் கிடைக்கவில்லை. எனவே அருமை தோழர்கள், நேர்காணலில் மனம் திறந்து சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு காத்திருந்த தோழர்கள் இந்த நேர நெருக்கடியை கருத்தில் கொண்டு பொறுத்தருள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடக்கத்தில் நான் என்ன நினைத்தேன் என்றால், நம் கூட்டணியில் நமக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையை உறுதி செய்து என்னென்ன தொகுதிகள் என்பதையும் அடையாளம் கண்டு அந்த தொகுதிகளுக்கு மட்டுமே விருப்ப மனுக்களை பெற்றால் போதும் என்று கருதியதால் சில நாட்களை அல்லது ஒரு வார காலத்தை நாம் கடக்க நேர்ந்து விட்டது. இல்லை என்றால் ஒரு 10 நாட்களுக்கு முன்பே விருப்ப மனுக்களை பெற்று நேர்காணலையும் ஒரு 3 அல்லது 4 நாட்கள் காலை மாலை அமர்வுகள் என்று பிரித்து எல்லோரையும் நேரிலேயே சந்தித்து உங்களுக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்வதற்கான கால அவகாசம் கொடுத்து உங்கள் விருப்பத்தை வெளிப்படையாக பேசுவதற்குரிய வாய்ப்பை தந்து இந்த நேர்காணலை வெற்றிகரமாக நடத்தி இருக்க முடியும். கடந்த காலங்களில் அப்படி நாம் நடத்தி இருக்கிறோம். இந்த முறை அவ்வாறு நடத்த இயலாமல் போய்விட்டது. அதற்காகவும் நான் பொறுத்தருள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கூட்டணி அமைந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அது குறித்து நான் விரிவாக விளக்கமாக பேச தேவையில்லை. 6 தொகுதிக்கு நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு வெளியே வந்து அண்ணா அறிவாலயத்தின் வாசலில் நின்று ஊடக சந்திப்பிலே நான் சொன்ன விளக்கம் பெரும்பாலான தோழர்கள் கேட்டிருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன், நம்புகிறேன். அதனைத் தொடர்ந்து சில தனியார் தொலைக்காட்சிகளில் என்னிடம் எழுப்பிய கேள்விகளுக்கு நான் விடையளித்திருக்கிறேன். பல பேர் திருமாவளவன் 6 தொகுதிக்கு ஏன் ஒத்துக்கொண்டார் என்று வருத்தப்பட்டார்கள். சிலர் ஆவேசப்பட்டார்கள். சிலர் கடுமையாக விமர்சிக்கவும் செய்தார்கள். நமது கட்சி தோழர்களும் கூட, முன்னணி பொறுப்பாளர்களும் கூட இது போதாது, இந்த எண்ணிக்கை
நம்மை அவமதிப்பதாக இருக்கிறது என்றெல்லாம் கூட தலைமையகத்திற்கு வந்து தங்களுடைய வருத்தங்களை வெளிப்படுத்தினார்கள். 1999 நாம் தேர்தலை சந்தித்து வருகிறோம். 99 நாடாளுமன்ற தேர்தல், 2003 சட்டமன்ற தேர்தல், 2004 நாடாளுமன்ற தேர்தல், 2006 சட்டமன்ற தேர்தல், இன்று மாறி மாறி 2021 சட்டமன்ற தேர்தலில் இப்போது நாம் களத்தில் இருக்கிறோம். தொடக்கத்திலிருந்தே நாம் கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். முதலாக மூப்பனார் தலைமையிலான 3வது அணியில் இடம்பெற்றோம். பிறகு திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றோம் 2001. அதன் பிறகு 2006 ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றோம். பிறகு உள்ளாட்சி தேர்தலில் இருந்து அதிமுக அணியிலிருந்து வெளியேறி திமுக கூட்டணியில் நாம் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது அல்லது ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அதன் பின்னர் உள்ளாட்சி தேர்தலையும் சந்தித்தோம். அடுத்து வந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்தோம். நாடாளுமன்ற தேர்தல்களையும் சந்தித்தோம். 2011, 2009 நாடாளுமன்ற தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல். 2014 வரை திமுக கூட்டணியில் இருந்தோம். 2009, 2011, 2014 3 தேர்தல்களை திமுக கூட்டணியில் நாம் சந்தித்திருக்கிறோம். 4 சட்டப்பேரவை தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல். 2001, 2011 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல் திமுக கூட்டணியில் நாம் சந்தித்திருக்கிறோம். 2016 மக்கள் நல கூட்டணியை அமைத்தோம். அப்போதெல்லாம் நாம் பெற்ற எண்ணிக்கை இந்த எண்ணிக்கையை விட சற்று கூடுதல். 2001 8 தொகுதி தமிழ்நாட்டில், 2 தொகுதி பாண்டிச்சேரி. 2006 9 தொகுதி தமிழ்நாட்டில், 2 தொகுதி பாண்டிச்சேரி. 2011 10 தொகுதி தமிழ்நாட்டில், 1 தொகுதி பாண்டிச்சேரி. 2016 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் நாம் மக்கள் நல கூட்டணியை அமைத்து 25 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு கிட்டியது. ஆக இந்த பொது தேர்தல்கள் எல்லாம் பெரும்பாலும் வெற்றி வாய்ப்பு மிக குறைவாக உள்ள அணியில் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலாக அமைந்துவிட்டது. ஆனால் இந்த தேர்தலில் முதல் முறையாக வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ள ஒரு கூட்டணியில் இணைந்து 6 தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். பாரதிய ஜனதா, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து தமிழக அரசியலில் பதற்றத்தை ஏற்படுத்தி, சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருவதை நாம் அறிவோம். இந்த சூழலில் தமிழ்நாட்டையும், தமிழ்நாட்டு மக்களையும், சமூக நீதியையும், அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை உணர்ந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் 2016க்கு பிறகு, சொல்லப்போனால் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு திமுக அணியோடு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு சூழல் அமைந்தது. ஏறத்தாழ 5 ஆண்டு காலம், 2017 இப்போது 2021 வரை 4.5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா அரசின் மக்கள் விரோத கொள்கைகளையும், கோட்பாடுகளையும், அவர்களின் திட்டங்களையும், அவர்கள் நிறைவேற்றுகிற சட்டங்களையும் எதிர்த்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இணைந்து களமாடி இருக்கிறோம். போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம், மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம், பேரணிகளை நடத்தியிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே காலூன்றிவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து, கூட்டணி கட்சிகளோடு இணைந்து களமாடி இருக்கிறோம். இவையெல்லாம் நாம் அறிந்த உண்மைகள். ஆகவே இந்த நிலையில் இந்த அணியிலேயே தொடர்வதுதான் நம்முடைய எதிர்கால அரசியலுக்கும் கூட ஏதுவானதாக இருக்கும், பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதை நாம் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. எனவேதான்
எண்ணிக்கையை பற்றி கவலைப்படாமல் வெற்றிகரமான ஒரு கூட்டணியில் நாம் 6 தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். 6லும் வெற்றி பெற வேண்டும். அதற்குரிய களப்பணிகளை திட்டமிட்டு நாம் ஆற்ற வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையோடு ஒப்பந்தம் செய்து கொண்டோம். நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னர் அடுத்தடுத்து நம்முடைய தோழமை கட்சிகள் யாவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களும் ஒப்பந்தத்தை கையெழுத்திக் கொள்கிறார். நமக்கு வழங்கியதை போல 6 தொகுதி இடதுசாரிகளுக்கும் தலா 6 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சிபிஐ கட்சிக்கு 6, சிபிஐ எம் கட்சிக்கு 6, மதிமுகவுக்கு 6 என்று 4 அரசியல் கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் தலா 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். மேலும் காங்கிரஸ் உள்ளிட்ட இதர கட்சிகளுக்கும் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். எண்ணிக்கையை அப்போதே தீர்மானித்து விட்டார்கள். இந்த நிலையில் நமக்கு பெரிய நெருக்கடி. 500க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்திருக்கிற நிலையில் இது ரொம்ப மிக குறுகிய கால அறிவிப்பில் இயக்கத்தோழர்கள் மிக குறைந்த தொகையை கட்டணமாக செலுத்த சொல்லி நாம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்த மனுக்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். 2000 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விருப்ப மனுவை அளிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தோழர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்திருப்பது ஒரு வகையில் நம்முடைய கட்சி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இப்போதுதான் மெல்ல மெல்ல எல்லோருக்கும் இதுபோல தீவிரமாக அரசியலில் தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டும், தொகுதிகளில் போட்டியிட்டு நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு உணர்வு துளிர்விட்டிருப்பதாக நான் அறிகிறேன். வழக்கமாக நமக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை என்கிற உளவியலை கொண்டிருந்தோம், விலகி கிடந்தோம். யாருக்கோ ஓட்டுக் கொள்வதற்காக பிறந்திருக்கிறோம் என்கிற உளவியல் தான் நம்முடைய உளவியல். நாமே அதிகாரத்திற்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும், ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை வளராமல் நீண்ட தூரம் அதிகார மையத்திலிருந்து விலகி கிடக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களில் மிகவும் குறிப்பாக உடல் உழைப்பு செலுத்தும் மக்களில் பெரும்பான்மையானவர்களை நாம் அமைப்பாக்கி இருக்கிறோம், அரசியல்படுத்தி இருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடுதான் 6 தொகுதிகள் கிடைத்திருந்தாலும் கூட அந்த 6ல் ஒரு தொகுதி நாம் கேட்கிற தொகுதியாக இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான தோழர்கள் தலைநகர் சென்னைக்கு வந்து தலைமையகத்தில் விருப்ப மனுவை தாக்கல் செய்திருப்பது பெரும் மகிழ்வை தருகிறது, மிகுந்த நம்பிக்கையை அளிக்கிறது. நாம் ஆண்ட கட்சிகளோடு அவர்களுக்கு இணையாக பொதுமக்களின் நல்லாதரவை பெற்று வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், வலிமை அடைந்திருக்கிறோம் என்பதை உங்களின் இந்த நடவடிக்கைகளின் மூலம் உணர முடிகிறது. அதற்காகவும் நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாகுகிறேன். அருமை தோழர்களே, எண்ணிக்கையை தீர்மானிப்பதில் எப்படி ஒரு பெருமுயற்சி தேவைப்பட்டதோ, நீண்ட பேச்சுவார்த்தை தேவைப்பட்டதோ, அதை போல எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் அடையாளம் கண்டு அதை இறுதி செய்வதற்கு சில நாட்கள் தேவைப்படுகின்றன. 1க்கு 2 முறை, 2க்கு 4 முறை என்று பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவையும் எழுந்துள்ளது. இவையெல்லாம் உங்களுக்கு தெரியாததல்ல, தெரிந்த தகவல் தான். ஆனாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துவது என்னுடைய கடமை. ஒவ்வொரு முறையும் நம்முடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் வெற்றி வாய்ப்பையும் கருத்தில் கொண்டு கட்சி எந்த அளவுக்கு நமக்கு இந்த தொகுதியிலே கட்டமைப்பு வலிமையோடு இயங்குகிறது என்பதையும் கருத்தில் கொண்டு
நாம் விரும்பும் தொகுதிகளை பதிவு செய்து கூட்டணி தலைமையிடம் ஒப்படைப்பது வழக்கம். பிறகு அவர்கள் நம்மை அழைத்து ஒரு முறைக்கு 2 முறை அல்லது 2 முறைக்கு 4 முறை என்று அழைத்து பேச்சுவார்த்தை மூலம்தான் இறுதி செய்து வருகிறோம். ஏனென்றால் நாம் கேட்கும் அதே தொகுதியை காங்கிரசும் கேட்கலாம், கம்யூனிஸ்டுகளும் கேட்கலாம், அல்லது அவர்கள் கேட்கிற தொகுதிகளில் ஏதேனும் ஒரு சிலவற்றை நாம் கேட்கும் நிலைக்கு இருக்கும். எனவே 10க்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இடம்பெற்றுள்ள இந்த மெகா கூட்டணியில் சிக்கல் வாய்ந்த இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டிய பொறுப்பு திமுக தலைமையிடம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆகவேதான் தொகுதியை தீர்மானிப்பதில் சற்று கால நீட்டிப்பு ஏற்பட்டு வருகிறது. இன்றைக்கு நாம் இறுதி செய்தாக வேண்டும். இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிற போது தலைமை தாங்கக்கூடிய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி சில கிரைட்டீரியா, அதாவது சில வரையறைகளை வைத்து இந்த வரையறைகளின்படிதான் தொகுதி ஒதுக்கீடு அல்லது தொகுதி பங்கீடு நடத்த முடியும் என்று பின்பற்றுவது. வழக்கமாக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சிகள் ஏற்கனவே வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். திமுக ஏற்கனவே போன தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகள் என்னென்ன உள்ளனவோ அந்த தொகுதிகள் அனைத்தையும் மறுபடியும் திமுக தக்க வைத்துக் கொண்டு அந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்புவது இயற்கை. பேச்சுவார்த்தையில் தான் அதை சீர் செய்ய முடியும். நமக்குள்ள தேவையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை சமாதானம் செய்து அதன் அடிப்படையில் தான் கேட்டு பெற முடியும். இப்படி எழுதி கொடுத்த உடனே நமக்கு தொகுதி தந்துட மாட்டாங்க. நமக்கு 6 தொகுதி வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி என்று 6 மட்டும் எழுதி கொடுக்க முடியாது. ஒரு தொகுதி நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா காட்டுமன்னார் கோயில் அப்படின்னு அதை மட்டும் எழுதி கொடுங்க, திட்டப்படி அது மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு 6க்கு 6 தொகுதிகளை எழுதி கொடுத்து அப்படியே அதை வாங்கிவிட முடியாது. ஆக வழக்கமாக என்ன வேண்டுகோள் வைப்பார்கள் என்றால், ஒரு தொகுதிக்கு 3 தொகுதி என்று சாய்ஸ் வைத்து எழுதி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்வார். ஆகவே நாம் தனி தொகுதிகளில் ஏறத்தாழ 20 தொகுதிகள், பொது தொகுதிகளில் 2 தொகுதிக்கு நாம் கேட்டிருந்தோம், அதற்கு 7 தொகுதிகள் என்று கருதுகிறோம். 12க்கு மேற்பட்ட தொகுதிகள் தனி தொகுதிகளும் 6க்கு மேற்பட்ட தொகுதிகள், அதாவது 1க்கு 3ங்கிற அடிப்படையில் 2 தொகுதி தனித்து பொது தொகுதினா 6 தொகுதி கொடுக்கணும், நான் 7 தொகுதி கொடுத்துருக்கோம். மிச்சமுள்ள 4 தனி தொகுதிகளில் 4, 3, 12 தொகுதி கேட்கிறது. நான் 15, 16 எழுதி கொடுத்தேன். அதில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து நமக்கு இறுதி செய்வார்கள். நாம் கேட்கிற தொகுதியை காங்கிரஸ் கேட்டால் காங்கிரசுக்கு கொடுக்கலாமா, நமக்கு கொடுக்கலாமா, அல்லது கம்யூனிஸ்ட் கேட்டால் கம்யூனிஸ்டுகளுக்கு தருவதா, நமக்கு தருவதா, அதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு சாதகமான சூழல் உள்ளது, அந்த தொகுதியில் யாருடைய இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது கட்சி யாருக்கு வலிமையாக இருக்கிறது. திமுகவை மட்டுமே நம்பி, கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி தேர்தலில் இறங்கிவிட முடியாது. அப்படி ஒரு தொகுதியை நாம் கேட்டு பெற்றுவிட முடியாது. தொடர்களே, 6 தொகுதிகளில் 2 பொது தொகுதிகளை நாம் கேட்டிருக்கிறோம். 4 தனி தொகுதிகளுக்கு கேட்டிருக்கிறோம். மொத்தம் 6. பெரும்பாலும் வட மாவட்டங்களில் தான் நாம் தொகுதிகளை தேர்வு செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. தென் மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில் விசிக போட்டியிடுவதை விட விசிக மேலும் மேலும் வலிமையாக உள்ள வட மாவட்டங்களில் போட்டியிட்டால் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் ஆதரவோடு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக உள்ளது என்பதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. தென் மாவட்டத்திலே 1, மேற்கு மாவட்டத்திலே 1, டெல்டா மாவட்டங்களிலே 1, வட மாவட்டங்களிலே 1 என்று ரீஜனல் வைஸ் நாம் கேட்டால் அந்த
அந்த பகுதியில் உள்ள தோழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துமே தவிர மேற்கு மாவட்டத்தில் ஒரு தொகுதியை வாங்கியிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துமே தவிர ஒப்பீட்டளவிலே வட மாவட்டங்களில் நம்முடைய கட்சிக்கு இருக்கிற வலிமை, பொதுமக்களுடைய ஆதரவு, இதையெல்லாம் மேற்கு மாவட்டத்து தொகுதிகளோடு அல்லது தெற்கு மாவட்டத்து தொகுதிகளோடு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி ஒப்பீடு செய்து பார்க்கிறது. திமுகவாக இருந்தால் அதிமுகவாக இருந்தால் வெற்றிதான் நோக்கமாக இருக்க வேண்டும், வெற்றிதான் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சிந்திக்கிற போது இந்த அடிப்படையில் தான் தொகுதிகளை தேர்வு செய்ய முன்வருகிறார். ஒவ்வொரு தேர்தலிலுமே தென் மாவட்டங்களில் அல்லது மேற்கு மாவட்டங்களில் நாம் தொகுதிகளை பெற முடியாத நிலை உள்ளது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்காமல் இல்லை, கேட்கிறோம், ஆனால் பெற இயலவில்லை. கொடுக்கக்கூடாது என்று இல்லை, ஆனாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள பகுதிகளையும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று திமுக தரப்பில் சொல்லுவது நியாயமான ஒன்று. அதை புறந்தள்ளிவிட முடியாது. ஆகவே அருமை தோழர்களே, வட மாவட்டங்களில் மொத்தம் 4 தொகுதி தான் தனி தொகுதி, 2 தொகுதி பொது தொகுதி என்கிற நிலையில் இந்த 6 தொகுதிகளையும் வட மாவட்டங்களில் கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு சூழல் நிலவுகிறது என்பதை முதலில் உங்களுக்கு நான் தகவலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காக தென் மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள், மேற்கு மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் வருத்தப்பட வேண்டாம், பொறுத்திருட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வட மாவட்டங்களில் நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல திமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் ஏற்கனவே நடந்த தேர்தலில், கடந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவதில்லை என்று ஒரு வரையறை. 100 விழுக்காடு அப்படியல்ல, 1-2 இடங்களை அவர்கள் தளர்வு செய்து நமக்கு வெற்றி வாய்ப்பு சாத்தியமா என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டு தங்களுடைய கட்சி பொறுப்பாளர்கள் அல்லது ஏற்கனவே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட அதை மீறி நமக்கு வழங்கியாக வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் வருத்தப்படலாம். ஏற்கனவே அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கக்கூடிய நிலையில் மறுபடியும் அவர் அந்த தொகுதியிலே போட்டியிடுவதற்கு விரும்பலாம். எனவே அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு கட்டாயம் திமுக தலைமைக்கு இருக்கிறது, கூட்டணி கட்சியின் கூட்டணி தலைமைக்கு உள்ளது. இந்த தொகுதிகளை தேர்வு செய்வதில் இவ்வளவு சிக்கல்கள் அல்லது சில வரையறைகள் உள்ளன. சில தோழர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், அண்ணன் நினைச்சிருந்தா அதை வாங்கியிருக்கலாம், அவர் கட்டாயப்படுத்தி கேட்டு தான் கொடுத்துருப்பாங்க, அவர் வற்புறுத்தி கேட்க வேண்டும், வற்புறுத்தி கேட்காததால் தான் கிடைக்கவில்லை. இது போன்ற சில யூகங்களை தொடர்கள் பேசிக் கொள்வது பரப்புவது இது இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு கட்சியிலும் அல்லது கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சியிலும் இப்படி நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது உண்டு அல்லது விமர்சிப்பது உண்டு. எனவே நமது தோழர்களும் அப்படி விமர்சிப்பதை நான் தவறாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தொகுதியை கேட்டுப் பெறுவதில் எவ்வளவு சிக்கல் இருக்கிறது என்று 6ஆம் தேதியிலிருந்து தொகுதிகளை அடையாளம் காண்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். சரியாக சொல்ல போனால் 7ஆம் தேதி என்று கூட வைத்துக் கொள்ளலாம். 7, 8, 9, 10, இன்றைக்கு 11, 5 நாட்கள் ஆகின்றன. 6 தொகுதிகள் தான். ஆனால் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இன்று மாலை 4 மணிக்குள்ளாக நாம் இறுதி செய்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாக வேண்டும். அப்போது நீங்கள் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்காமல் போகலாம். அதனால் வருத்தப்பட வேண்டாம், மன அழுத்தத்திற்கு ஆளாக வேண்டாம் என்பது என்னுடைய தோழமை கலந்த வேண்டுகோள்.
ஒரே மாவட்டத்தில் 2 தொகுதி 3 தொகுதி என்றும் கேட்டுப் பெறுவது கடினம். ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி, சில நேரங்களில் ஒரு மாவட்டத்தில் 2 தொகுதிகளை கூட பெற முடியும். 2006 காட்டுமன்னார்குடி, மங்களூர் ரெண்டையும் நாம் கேட்டு பெற முடியும். இப்போ அவங்க நமக்கு விட்டு கொடுத்தார்கள் அப்படிங்கிறது ஒரு அணுகுமுறை. அவர்களுடைய வேட்பாளர்களை விட நம்முடைய வேட்பாளர்கள் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று கூட எண்ணி அதை ஒதுக்கலாம். பல்வேறு கோணங்களில் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் ஆராய்ந்து பார்த்து அந்த குழுவினர் முடிவு செய்கிறார். எனவே அருமை தோழர்களே, 6 தொகுதிகளில் 4 தனி தொகுதிகள் தான் 2 பொது தொகுதிகள். இந்த 4 தனி தொகுதிகளை வட மாவட்டங்களில் மட்டுமே நாம் பெற முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இதை முதலில் உங்களுக்கு ஒரு தகவலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து முக்கியமான தகவலுக்கு நான் வருகிறேன். இந்த 4 தொகுதிகளில் 4 வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும். பெரும்பாலும் நான் வேட்பாளர்களை மனதில் வைத்துக் கொண்டு தொகுதிகளை தேர்வதில்லை. தொகுதிகள், வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள், கூட்டணி கட்சியின் ஆதரவு எவ்வாறு இருக்கும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு தொகுதிகளை தேர்வு செய்த பின்னரே வேட்பாளர்களை நான் தேர்வு செய்கிறேன். இதுதான் தொடர்ந்து நான் பின்பற்றி வருகிற முறை. அதான் நிறைய தோழர்கள் விருப்பமனு கொடுக்கும் போதே என்ற வலியுறுத்தி சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல தொகுதி கிடைக்கணும். என்ன தொகுதி கிடைக்கிறதுன்னு தெரியல. தொகுதி கிடைச்ச பிறகுதான் நான் யாரை வேட்பாளராக தேர்வு செய்வதுங்கிற முடிவை எடுக்க முடியும் என்று சொல்லி விடை சொல்லி நான் அனுப்பியிருக்கிறேன். இப்போது தொகுதிகளை நாம் தேர்வு செய்ய போகிறோம். அதன் பின்னர் வேட்பாளர்களை தேர்வு செய்து நாளைக்கு நாம் அறிவித்தாக வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள். 4 பேரை தேர்வு செய்யக்கூடிய இடத்தில் 500க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்றால் மிச்சமுள்ள 500 பேர், 503 பேர் என்று வைத்துக் கொண்டால் கூட 4 போச்சுன்னா மிச்சம் 499. 499 பேருக்கு நான் இல்லை என்று சொல்லியாக. இது எவ்வளவு கடினமான ஒரு வேலை என்று ஒவ்வொரு தேர்தலிலும் மிகவும் நெருக்கமாக கூட இருந்து பணியாற்றிய தோழர்களின் வருத்தத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை போல ஒரு நெருக்கடி, உளவியல் தாக்குதல், மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு நிலை வேறு எதுவும் இருக்க முடியாது. எல்லோரையும் நேசிக்கிறோம், ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்கிறோம். எல்லோரும் முக்கியமானவர்கள், எல்லோரும் தகுதியானவர்கள், எல்லோரும் வலிமையானவர்கள். ஆனால் எல்லோருக்கும் தர முடியுமா? 503 பேரில் 4 பேரைத்தானே நான் தேர்வு செய்ய முடியும், அல்லது 503 பேரில் 6 பேரைத்தானே நான் தேர்வு செய்ய முடியும். பொது தொகுதிகளையும் சேர்த்தால் 6 பேரைத்தான் தேர்வு செய்ய முடியும். ஆகவே மிச்சம் 497 பேருக்கு நான் நோ சொல்லியாக, இல்லை சொல்லியாக. யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்கு நான் இந்த விளக்கத்தையும் சொல்ல தேவையில்லை. கிடைக்காதவர்களுக்கு நான் ஏதேனும் பதில் சொல்லியாக வேண்டும், விளக்கம் சொல்லியாக வேண்டும், அல்லது வருத்தம் தெரிவித்தாக வேண்டும். அது எனக்கான ஒரு பொறுப்பு என்கிற அடிப்படையில், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற அடிப்படையில் அதை உணர்ந்திருக்கிறேன். எந்த அரசியல் கட்சியிலும் தலைவரை அவ்வளவு எளிதாக மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள், குறிப்பாக தொகுதியை கேட்கிற விருப்ப மனு தாக்கல் செய்யக்கூடியவர்கள் தலைவரை சந்தித்து அழுத்தம் கொடுக்க முடியாது. 100% முடியாது. எந்த அரசியல் கட்சியிலும், கம்யூனிஸ்ட் கட்சிகளில் அவருடைய மாவட்ட நிர்வாகம் வேட்பாளர்களை தேர்வு செய்து
2 பெயரை பரிந்துரைப்பார்கள். அந்த 2 பேரில் ஒருவரை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை மட்டும் கட்சியின் தலைமைக்கு வழங்கப்படுகிறது. மற்ற கட்சிகளில் தலைவர் ஒரு வேட்பாளரின் வலிமையை கருத்தில் கொண்டு அந்த வேட்பாளருக்கும் கட்சி தோழர்களுக்கும் இடையிலான உறவை கருத்தில் கொண்டு அந்த வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் பொதுமக்கள் எந்த அளவுக்கு அங்கீகரிப்பார்கள் என்பதையும் கருத்தில் கொண்டு அந்த வேட்பாளர் தனிப்பட்ட முறையிலே தேர்தல் செலவுகளை எவ்வாறு சமாளிப்பார் என்பதையும் கருத்தில் கொண்டு அவர் என்ன சமூகத்தை சார்ந்தவர்களின் வாக்குகளை அதிகமாக திரட்டுவார் பெறுவார் என்பதையும் கருத்தில் கொண்டு இப்படி பல கிரைட்டீரியா பல வகையான ஃபேக்டர்ஸ் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் வேட்பாளர்களை கட்சி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், தேர்வு செய்கிறார்கள். வேண்டியவர் வேண்டாதவர் என்கிற அடிப்படையில் மட்டுமே வேட்பாளர்களை தேர்வு செய்தால் வெற்றி பெற்றுவிட முடியாது. நெருக்கமானவர் என்கிற அடிப்படையிலே ஒரு 234 தொகுதியை போட்டியிடக்கூடிய கட்சி ஒரு 10% பேருக்கு அப்படி வழங்கிவிட முடியும். அல்லது 180 இடங்களில் போட்டியிடக்கூடிய கட்சி ஒரு 10% பேருக்கு தனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்கிற அடிப்படையில் சில தொகுதிகளை ஒதுக்கீடு செய்துவிட முடியும். ஆனால் இப்படி 6 அல்லது 8 என்கிற எண்ணிக்கை மிக குறைவாக உள்ள நிலையில் எல்லோருமே முக்கியமானவர்கள், எல்லோருமே தகுதி வாய்ந்தவர்கள் என்கிற போது தேர்வு செய்வதில் ஒரு தலைவருக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கும், உளவியல் அழுத்தம் இருக்கும் என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கமாக ஒவ்வொருவரும் அந்தந்த தொகுதியை சார்ந்த தோழர்களில் ஒருவரை வேட்பாளராக அறிவியுங்கள் என்பது பொதுவான ஒரு கோரிக்கையாக, தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோரிக்கையாக, எல்லா கட்சிகளிலும் உள்ள கோரிக்கையாக, எல்லா தொகுதிகளிலும் உள்ள கோரிக்கையாக இருந்து வருகிறது. வட மாவட்டங்களில் உள்ள ஒரு தொகுதிக்கு தென் மாவட்டத்தில் இருந்து ஒருவரை வேட்பாளராக அறிவித்தால் வட மாவட்டத்தில் உள்ள தோழர்கள் அதிருப்தி அடைவார்கள், கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அதிருப்தி அடைவார்கள். ஆகவே அவர்கள் 15 நாட்கள் 20 நாட்கள் இணைந்து வேட்பாளர்களோடு இணைந்து பணியாற்றுவார்களா என்கிற ஒரு கேள்வி எழும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பொறுப்பா இருந்தாலும் அல்லது வேட்பாளர் என்கிற ஒரு தேர்வா இருந்தாலும் பார்ட்டி அக்செப்டன்ஸ் என்பது முதலில் முக்கியமானது. கட்சியில் நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் இவர் எங்களுக்கு வேட்பாளராக வந்திருப்பதை நாங்கள் ஏற்கிறோம், மகிழ்ச்சிதான் என்கிற ஒரு டேக் ஆஃப் என்பது தேவைப்படுகிறது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது பப்ளிக் அக்செப்டன்ஸ். பொதுமக்கள் மத்தியிலும் கூட ஒரு வேட்பாளர் பெயரை அறிவிக்கிற போது அவருக்கு பொது தளத்தில் எத்தகைய அறிமுகம் இருக்கிறது, ரொம்ப பாப்புலரானதா, நல்ல பேர் இருக்கா, அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு நன்மதிப்பை பெற்றவரா என்று பார்ப்பார். அது இரண்டாவது என்பதை விட மூன்றாவது. இரண்டாவது என்னவென்றால் கூட்டணி கட்சிகளின் அக்செப்டன்ஸ், அலைன்ட் பார்ட்டிஸ் அக்செப்டன்ஸ். சில நேரங்களில் அலைன்ட் பார்ட்டிஸ் இருந்து நாங்கள் நிற்கிறதா அந்த தொகுதியை கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு அதிருப்தி இருக்கும். சில நேரங்களில் இந்த வேட்பாளர் சரியில்லை, வெளியூர்ல இருந்து ஒரு வேட்பாளரை போட்டால் நாங்கள் எப்படி இவர் அரசியல் போய் கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கும். இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. போன முறை நான் நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரத்திலே நான் போட்டியிடுகிற போது விழுப்புரத்திலே 2009 பொருளாதார அளவுகளை கொண்டு ஒருவர் தேவை என்ற கணக்கில் ஒரு வேட்பாளரை நாம் தேர்வு செய்யலாம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்னா 6 அசம்பிளி செக்மெண்ட், 15 நாள் 20 நாள் பிரச்சாரம் செய்யணும், மக்கள்கிட்ட சின்னம் போய் சேரணும், சொந்தமாக செலவு செய்யக்கூடிய வலிமையுள்ள ஒரு வேட்பாளர் தேவை என்று கருதி அவர் நம்பிக்கையானவர் தான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வேட்பாளரை நாம் அறிவித்தோம். அந்த இடத்துல அலைவு பார்ட்டி அக்செப்டன்ஸ் இல்லை.
நம்முடைய பார்ட்டி நம்முடைய கட்சியினுடைய ஒத்திசைவு ஏற்பிசைவு இருந்தாலும் திமுக தரப்பிலே அதற்கு இசைவு தரப்பில்லை. நீங்க என்ன இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் எப்படி நாங்கள் வேலை செய்யலாம், அவருக்கு நாங்கள் எப்படி போய் நாங்கள் ஓட்டு கேட்க முடியும்? சமூக தளத்திலே அவருக்கான நன்மதிப்பு என்பது மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலையில் இல்லை. எனவே நீங்கள் வேட்பாளரை மாற்றுவதுதான் நல்லது என்ற ஒரு கோரிக்கையை கூட்டணி கட்சி தரப்பிலிருந்து, இன்னும் சொல்ல போனால் திமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. எனவே ஒரு வாரம் கழித்து அந்த வேட்பாளரை நான் மாற்றும் நிலை ஏற்பட்டது. ஆகவே முதல்ல கட்சிக்காரங்க ஒத்துக்கணும், நான் ஒரு வேட்பாளர் கொடுக்கணும். இரண்டாவது கூட்டணி கட்சிக்காரங்க ஏற்படணும். மூன்றாவது பொதுமக்களும் இந்த வேட்பாளர் பரவாயில்ல, வெரி குட் என்ற ஒரு ஒத்திசைவு தேவைப்படுகிறது. அவர்களும் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாலாவது, பொருளாதாரத்தை சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக அவர் இருக்க வேண்டும். ஐந்தாவது, எது எப்படி இருந்தாலும் தலைமை அல்லது கட்சிக்காரர்கள் ஒத்துழைப்பினாலும் அசக்திவா இருந்து எல்லாரையும் இழுத்து பிடிச்சு தட்டி கொடுத்து அனைத்து தரப்பினருடைய ஆதரவையும் பெற்று வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற முனைப்பு கொண்டவராகவும் அது இருக்க வேண்டும். இதெல்லாம் நான் இட்டு கட்டி பேசுவதாக எண்ணக்கூடாது. 20 ஆண்டு கால தேர்தல் அரசியல் களத்தில் கண்ட அனுபவம் போட்ட பிறகு அந்த தொகுதியில் என்ன மாதிரி சிக்கல் வருது. இந்த முறை அதிகமான குரல் என்னன்னா, சொந்த தொகுதியிலேயே ஒரு வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும். வெளியிலிருந்து நீங்கள் வேட்பாளர்களை நியமிப்பதை அறிவிப்பதை தயவு கொண்டு கைவிடுங்கள். நீங்கள் காலையில் 10 பேர் ஓடி வந்து இந்த கோரிக்கையை நான் இதை பேசுறதுக்கு முன்னாடி வலுவாக வைத்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் இப்படி தான் செய்றீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க முக்கியம் கருதுறீங்க. உங்களுக்காக நாங்கள் களத்தை பாடுபடக்கூடியவர்களையும் கவனத்தில் கொண்டு வருகிறோம். இந்த தொகுதியை சார்ந்த ஒருவரையே நீங்கள் வேட்பாளராக போடுங்கள். அதெல்லாம் மீறி சில நேரங்களில் நான் முடிவெடுக்கிற போது சின்ன சின்ன புரண்டுகள் பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது. இது ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனவே வேட்பாளர் தேர்வில் கட்சி தலைவருக்கு ஒரு சுதந்திரம் தேவைப்படுகிறது. லிபர்ட்டி என்பது அவசியமாகும். திருமாவளவன்கிற மறந்து ஒரு பார்ட்டி பிரசிடென்ட், அவர் யாரா இருந்தாலும் சுதந்திரமா இருந்து அவர் சிந்திக்கும். ஒரு கம்பல்ஷன் என்பது இருந்தால் நல்ல முடிவாக அமையாமல் போயிடும். கட்டாயப்படுத்துதல் வற்புறுத்துதல் இருந்தால் அது ஒரு சிறப்பான முடிவாக அமையாமல் போய்விடும். இது ஒரு தகவலுக்காக உங்களிடத்தில் நான் பதிவு செய்கிறேன். எல்லா கட்சிகளிலும் விருப்பமனு செய்யக்கூடிய யாரும் கட்சி தலைமையை போய் பார்க்கவே முடியாது. இன்டர்வியூல தான் பார்க்க முடியும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு, அவங்க ஃபீல்டுக்கு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அறுவை தோழர்களே, நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொண்டேன். நேரில் உங்களை சந்திக்க இயலாமைக்கு மீண்டும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதிகளில் இறுதி செய்யப்படவில்லை. நான் 1 மணிக்கு வருவதாக சொன்னேன். மணி 1 மணி ஆகிவிட்டது. எனவே என்னுடைய வேண்டுகோளை ஏற்று விருப்ப மனுக்களை தாக்கல் செய்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட 1000 விண்ணப்பங்கள் அளிக்கக்கூடிய அளவுக்கு முன்வந்த தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தலைமை எடுக்கிற முடிவுக்கு எப்போதும் போல் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு தேவை. இதில் விருப்பு என்கிற அளவுகள் எதுவும் இல்லை. அப்படி நான் எடுக்கிற முடிவு உங்களுக்கு ஒருவேளை உடன்பாடு இல்லாமல் இருந்தாலும் கூட கட்சியின் வெற்றி பாதிக்கப்படாமல் இந்த தேர்தலிலாவது நாம் 6க்கு 6 100க்கு 100 என்கிற வகையிலே வெற்றி பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. 20 நாட்கள் தான் நமக்கு எஞ்சியிருக்கிற நாட்கள். சின்னம் வந்த பிறகு நமக்கு இருப்பது வெறும் 12 நாட்கள் தான். இந்த இடைவெளியில் நாம் எந்த அளவுக்கு தோழமை கட்சிகளை அரவணைத்துக் கொண்டு பணியாற்றுகிறோமோ அதுதான் நம்முடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, கட்டுப்பாடாக கட்டுக்கோப்பாக இருந்து இந்த தேர்தல் களத்தில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். விருப்ப மனுக்கள் செய்தவர்கள் தான் களப்பணியாளர்களாகவும் இருக்க வேண்டும். தொகுதி தங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் கூட அதனால் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல்
அதனால் ஒரு எதிர்மறை சிந்தனைக்கு போகாமல் கட்சியின் நலன்தான் முக்கியம் என்கிற அடிப்படையில் உங்களுடைய அணுகுமுறை அமைய வேண்டும், ஒத்துழைப்பு வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து இந்த நேர்காணலில் இணைப்பு வழியாக ஜூம் இணைப்பு வழியாக பங்கேற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.